துலாம் ராசி நண்பர்களே, இந்த 2025 ஜூன் மாதம் உங்கள் பதற்றம் சற்று மேம்படும். மேலும் நீங்கள் விரும்பிய விஷயங்களுக்கு செலவிடலாம். ஆடம்பர பொருட்கள் மற்றும் ஆடைகளுக்கு செலவிடலாம். இந்த மாதம் முழுவதும் ஆடம்பரம், ஆடைகள், கலை, அழகு சாதன பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். நீங்கள் சில விவகாரங்களில் சிக்கிக்கொள்ளலாம். எனவே சூழ்நிலை சிக்கலானதாக தோன்றினால் புத்திசாலித்தனமான சமாளித்து கொண்டு நகர்ந்து விடுங்கள். ஜூன் 15ஆம் தேதி வரை உங்கள் வேலையில் வளர்ச்சியை காண உங்கள் மன உறுதியையும் மனத்திறன்களையும் அதிகரிக்கவும். இந்த மாதம் ஜூன் 22 முதல் அரசியலில் உங்கள் அதிர்ஷ்ட காரணி சாதகமாக உள்ளது. எனவே இந்த மாதத்தில் வளர்ச்சியை காண விரும்பினால் முயற்சி செய்யுங்கள். சமூக சேவையிலும் நீங்கள் ஆர்வம் காட்டலாம், குறிப்பாக பெயர் மற்றும் புகழை பெற. ஆன்மீகம், வெளிநாட்டு மற்றும் விரும்பத்தக்க பயணங்கள் இந்த மாதம் சாத்தியமாகும். போட்டியாளர்களை எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள், ஆனால் நீதிமன்ற வழக்குகளின் முடிவுகளில் தாமதங்களை காண்பீர்கள். புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள், ஆனால் அவர்களுடன் தனிப்பட்ட எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள அவசரப்பட வேண்டாம். தொழில்முறையில் புதிய வாய்ப்புகளையும் புதிய அடையாளத்தையும் பெறுவீர்கள், ஆனால் மற்றவர்களை அதிகமாக சார்ந்திருப்பதை தவிர்க்கவும். மகிழ்ச்சிகரமான செயல்களிலோ அல்லது தற்பெருமை காட்டவோ நேரத்தை வீணாக்காதீர்கள், இல்லையெனில் தொழிலில் பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் தொழிலில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். ஜூன் 15 வரை அதிக இணைப்பு அல்லது அரசாங்க ஒப்பந்த தொடர்பு வேலைகளை தவிர்க்கவும். ஜூன் 20க்கு பிறகு அரசாங்க வேலைக்கு நல்ல நேரம். ஜூன் 15 முதல் வடிவமைப்பு, படைப்பாற்றல் மற்றும் அலங்கார பணிகளில் இருந்து நல்ல வருமானமும் வாய்ப்புகளும் சாத்தியமாகும். இந்த மாதம் நீங்கள் வேலைகளை மாற்றலாம். புதிய திறன்கள் மற்றும் அறிவின் ஆதரவுடன் உங்கள் பணியிடத்தில் பதட்டம் மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பீர்கள். சக ஊழியர்களும் மூத்தவர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். உங்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்கள் மூத்தவர்களின் ஆதரவுடன் வெற்றியை காணும், எனவே அவர்களுடன் நல்ல உறவை பேணுங்கள். இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான தேதிகள் 5, 6, 10, 11, 15, 27 ஆகும். ராகுவின் காரணமாக உங்கள் துணையுடன் தடைகள், குழப்பங்கள் அல்லது தவறான தொடர்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். எனவே அமைதியான மனதை வைத்திருங்கள், எரிச்சல்கள் உங்களை தாக்க விடாதீர்கள். இந்த மாதம் கணவன் மனைவியிடையே முறிவு ஏற்பட வாய்ப்புள்ளது, எனவே நீங்கள் எதிலும் அன்பாகவும் அமைதியாகவும் பேசவும். ஜூன் 7க்கு பிறகு நீங்கள் காதலில் விழலாம். நீங்கள் தனிமையில் இருந்தால் காதலை முன்மொழிவதை தவிர்க்கவும். நீங்கள் ஒரு முன்னாள் அல்லது முன்னாள் காதலரையும் சந்திக்கலாம், ஆனால் உங்கள் உறவை மீண்டும் தொடங்குவதை தவிர்க்கவும். உங்கள் திருமணத்தை, குறிப்பாக மாத தொடக்கத்தில், தீவிரமாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துணைக்கு அது தேவைப்பட்டால் நீங்கள் அவர்களுக்கு உணர்ச்சி ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் ஆதரவளிக்க வேண்டும். உங்கள் துணையுடன் நேரத்தை செலவிடுங்கள், ஒருவரையொருவர் மேம்படுத்திக் கொள்ள கருத்துக்களை பரிமாறிக் கொள்ளுங்கள். உங்கள் உறவில் தொந்தரவு மற்றும் பிரிவினையை நீங்கள் விரும்பவில்லை என்றால் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் துணை வழக்கத்தை விட அதிகமாக காதல் உணர்வார், எனவே நீங்களும் அவர்களின் ஆற்றலை பொருத்தி ஆச்சரியங்களை அளித்து அவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் துணைக்கு அவர்களின் வேலை தொடர்பாக உங்கள் உணர்ச்சிபூர்வமான ஆதரவு தேவை, எனவே அவர்களுக்கு உதவுங்கள். இந்த மாதம் லாட்டரி அல்லது நிலம், சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதற்கு நல்லது. ஆனால் பழைய சொத்துக்களை விற்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். பங்குச் சந்தையில் நீண்டகால முதலீடுகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் பழைய கார் உங்கள் பணத்தை குடித்துவிடும், எனவே புதியதை வாங்குவது பற்றி யோசித்து பாருங்கள். சிக்கிய பணத்தையோ அல்லது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்த பணத்தையோ திரும்ப பெறலாம். ஜூன் 22 முதல் உங்களுக்கு திடீரென மூதாதையர் சொத்துக்கள் கிடைக்கலாம், குறிப்பாக உடன்பிறந்தவர்களின் ஆதரவுடன். அரசாங்க ஆதாரங்களில் இருந்து பொருளாதார உதவி கிடைக்கும், ஆனால் ஜூன் 15 முதல் நண்பர்களுக்காக பணத்தை வீணாக்குவதை தவிர்க்கவும். நீங்கள் துணிமணிகள் மற்றும் பிற விரும்பத்தக்க ஆடம்பர பொருட்களுக்கு செலவு செய்ய விரும்புவீர்கள், எனவே கூடுதல் செலவுகளை தவிர்க்க கவனமாக இருங்கள். தேவையற்ற பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேண்டும், குறிப்பாக மாதத்தின் கடைசி நாட்களில்.
ஆலோசனை அல்லது ஆலோசனை வணிகத்திலிருந்து வருமானம் பெறலாம். மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் புதிய படிப்புகளில் சேருவதிலும் கல்வியிலும் தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது, எனவே அறிவை பெறுவதில் உறுதியாக இருங்கள். போட்டிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும், ஆனால் கடின உழைப்பால் மட்டுமே சிறந்த பலன்களை பெற முடியும். தாமதமான இரவுகளை தவிர்க்கவும். ஒரு நல்ல கல்லூரியில் சேர வேண்டும் என்ற உங்கள் கனவுகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ராகுவின் காரணமாக நண்பர்கள், போதை பழக்கங்கள் மற்றும் அல்லது பயணங்களால் உங்களை திசை திருப்பக்கூடும், எனவே இவற்றை தவிர்த்து அதற்கு பதிலாக உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். உயர்கல்வியில் ஒரு புதிய படிப்பில் சேர வேண்டியிருக்கலாம், அதற்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கலாம். துலாம் ராசி குழந்தைகள் சோம்பேறியாக உணரலாம், படிப்பை தள்ளிப்போடலாம். எனவே உங்கள் பாடத்திட்டத்தில் தொடர்ந்து முன்னேற உங்கள் நேரத்தை திட்டமிடுங்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், மேலும் சிறந்த முடிவுகளுக்கு வழிகாட்டிகள் மற்றும் கூடுதல் கல்வி கட்டணங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். உங்கள் உடன்பிறப்புகள் மன அழுத்தத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே குடும்பத்துடன் சிறந்த உறவுகளுக்கு அவர்களுடன் தொடர்புகளை மேம்படுத்தவும். நண்பர்கள் உங்களிடமிருந்து நிதி உதவியை விரும்பலாம், ஆனால் கடன் கொடுப்பதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், குறிப்பாக மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் தாயுடன் நல்ல உறவை பேண முயற்சி செய்யுங்கள். பெண்களால் குடும்ப தகராறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் குடும்ப விஷயங்களில் மூன்றாம் நபர்களை ஈடுபடுத்துவதை தவிர்க்கவும். இந்த மாதம் உங்கள் கண்கள் மற்றும் தலையில் கவனம் செலுத்த வேண்டும். 15ஆம் தேதி வரை உங்கள் வயிற்றையும் கவனித்துக் கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் செய்ய முயற்சி செய்யுங்கள், மேலும் சிறந்த ஆரோக்கியத்திற்காக நல்ல உணவை உண்ணவும். ஓய்வெடுக்க வெளியூர்களுக்குச் செல்லுங்கள், ஆனால் நண்பர்களுடன் மது அருந்துவதை தவிர்க்கவும், இல்லையெனில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் இழப்பு ஏற்படக்கூடும். இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை ஆதிபராசக்தியை வழிபட்டு வந்தால் நல்லதே நடக்கும்.